சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். KFG கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. யாரோட வாழ்றதுக்கு விருப்பப்படுறீங்க நீங்க? சொல்லுங்க. சத்தியோட தான் மேடம். அப்ப கஜலட்சுமி அவங்க தான் மேடம் ஒரே டார்ச்சர் பண்ணாங்க. என்ன டார்ச்சர் பண்ணாங்க? என் கூட தான் இருந்தாங்கண்ணா. எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? எனக்கா 5 வருஷம் ஆச்சு. இந்த பையன் வந்து எப்படி எனக்கு இந்த பையன் 4 வருஷம் முன்னாடி உங்க இல்லை இல்லை இந்த தம்பி வந்து எனக்கு தெரியாது, இங்கே வந்து இப்பதான் வந்திருக்காரு. சரிங்க மேடம், நான் வெளியே போயிட்டுமா? ஏ நான் வெளியே போயிடுறேன் மேடம். நான் மிரட்டி தாலி கட்ட சொன்னேன். போய் சொல்லுங்க, என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்க அம்மா மேல சத்தியம் சொல்லி தானே என் தாலி கட்டினீங்க. ஆனால் என் முழு மனசில் கட்டலையே, மெட்டது மேலே கட்டணும். இல்லைங்க மேடம். என்ன சொன்னீங்க? பாருங்க மேடம், இப்ப என்ன சொன்னீங்க? முழு மனசோட கட்டலன்னு சொல்றாரு பாருங்க மேடம். சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் முழு மனசில் கட்டல மேடம். பாருங்க மேடம். அப்புறம் சும்மா தாலி கட்டினீங்களா? நான் இவர் கூட தான் மேடம். அவர்கிட்ட பேசு. நான் உங்க கூட தான் இருப்பேன், இல்லைன்னா உயிரோட நான் இருக்க மாட்டேன். ஹலோ, சத்யாவோட அம்மா பேசுறீங்களா? ஆமா, என்னம்மா? உங்க பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கீங்களாம்மா? ஆமாம்மா. நான் ஜீ தமிழ்ல இருந்து சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேம்மா. உங்க மாப்பிள்ளை பேரு திருவெங்கடமா? ஆமா. அவர் கஜலட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காமா இங்க. அவங்க வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆறுமுகங்கிற ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆனா இந்த பையனோட தான் வாழ்வேன்னு அவங்க வந்திருக்காங்க, திருவெங்கடத்தோட. கொஞ்சம் பாத்துக்குங்க, பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க ப்ளீஸ். நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்க லைன்ல இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். நீங்க அவங்க சத்தம் கேட்டா உங்களுக்கு தெரியும்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா லைன்ல. உங்க பேரு? திருவங்கடம் மேடம். எந்த ஊருங்க? செய்யார். என்ன வேலை செய்றீங்க? ஃபைனான்ஸ் வேலை செய்றேன். சரி, உங்க அப்பா பேரு? ஜோதி. எத்தனை பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க? 3 பேர். 3 பேர். சரிங்க, கஜலட்சுமி யாரு? ஆறுமுகத்தோட ஒய்ஃப். உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஃபைனான்ஸ் வேலை செய்யும்போது பார்ப்பாங்க, ஃபைனான்ஸ் கேட்டிருந்தாங்க, அப்போ கொடுத்து பாய்மா. வேற எதுவும் கிடையாது. ஏன் போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஃபைனான்ஸ் கொடுத்து பார்க்கணும், பழக்கமாயிடுச்சு. அவங்க உங்களோட தான் வாழ்வேன்னு சொல்ற அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அவன் வீடியோ உடனே குடிச்சிட்டு வந்து எப்பவுமே சண்டை போடுவாங்க மேடம். அவங்க வீட்டுக்கார புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கு பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க தான் மேடம் இப்போ முதல் பேச ஆரம்பிச்சாங்க, அதனால பழக்கமாயிடுச்சு. அவங்க பேச ஆரம்பிச்சா நீங்க பேசணுமா? சரி, எதுக்கு சத்யாவை நிச்சயம் பண்ணீங்க? வீட்டுக்கு யாரும் கிடையாது மேடம், சாப்பாடு செய்யலாம். சாப்பாடு செய்யறதுக்கு சத்யா, பழகிறதுக்கு அந்த பொண்ணா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் என்னப்பா, ஒருத்தரோட தொடர்பு இருக்குன்னா இன்னொரு பொண்ணை ஏன் நிச்சயம் பண்றீங்க? யாரோட வாழ்றதுக்கு விருப்பப்படுறீங்க நீங்க?
சொல்லுங்க. சத்யாவோட தான் மேடம். அப்ப கஜலட்சுமி அவங்க தான் மேடம் ஒரே டார்ச்சர் பண்ணாங்க. என்ன டார்ச்சர் பண்ணாங்க? என் கூட தான் இருந்தாகணும். சத்யா, ஹலோ. கொடுங்கப்பா, அவங்களாண்ட கொடுமா. அவங்க இங்கதான் இருக்காங்கம்மா, நீங்க பேசுங்க. பேசுப்பா, பேசு தம்பி, பேசுங்க. என்னப்பா இதெல்லாம்? ஏன்பா உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க அப்பாக்குன்னு தெரியும். தெரியுமா? தெரியும். என்னப்பா இதெல்லாம்? ஏன்பா நானே கெட்டுன்னு வந்துருந்தோம். ஒரே பொண்ணாமா உங்களுக்கு? 3 பொண்ணுமா எனக்கு, ஆம்பளை பையன் இல்ல. இந்த மூத்த பொண்ணா இது? மூத்த பொண்ணுமா. என்ன பண்றா பொண்ணு? பொண்ணு வீட்டுல தான்மா இருக்கிறா. 2 பசங்க சிப்கார்டு வேலைக்கு போறாளுங்க இப்பதான். நீங்க என்ன பண்றீங்கம்மா? விசாரிச்சுமா நாங்க எல்லாரும் எல்லாரும் கொடுங்க, நல்ல குடும்பம் தான், நல்ல பையன் தான் சொன்னாங்க. நிச்சயம் பண்ணிட்டீங்களா? நிச்சயம் பண்ணிட்டேன். ஏன்பா அப்படி பண்ணீங்க? இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது முடிக்க வேண்டாமா? முதல்ல சொல்லிட்டு மேடம், விட வந்து அசிங்கத்துன்னு ஒரே மாட்டுறாங்க மேடம். அதுக்காக இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணுவீங்களா நீங்க? தப்பு இல்லையாப்பா அது? அவங்க அவங்க நீங்க தான் வேணும்னு வந்து நிக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஜோதி பேசுறீங்களா? ஆமா. என்னங்க இந்த கஜலட்சுமி மேட்டர்? இல்லைங்களா, அவங்க ஏதோ அந்த பையன் உங்க பையன் வரான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் எனக்கு தெரியும். ஏங்க அவங்க கிளியரா சொல்றாங்க, உங்க பையன் ஒத்துக்கிட்டாரு. அந்த அந்த அம்மா கிளியரா சொல்றாங்க உங்ககிட்ட பேசினாங்களாம். ஆமாங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வரான் போறான். நான் சரி அது மாதிரி இருந்தாக்க நான் கட் பட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி இருக்குன்னா ஏங்க பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்றீங்க? ஏங்க அவன் வந்து கல்யாணம் ஆனவங்க. அவன் ஏங்க அவங்க என்ன மேட்டர்னே தெரியாதுங்க எனக்கு. உங்கள்ட்ட கிளியரா சொல்லி இருக்காங்களாமே? இல்லைங்க, என்கிட்ட சரியாக சொல்லலைங்க. அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க, இது மாதிரி வராங்க போறாங்கன்னு தான் சொன்னாங்க. தவிர சரி நான் கட்டுப்படுத்துறோமா, இது தேவையில்லை, இதுதான் பிரச்சனை, உங்களுக்கு வயசு வேற வித்தியாசமா இருக்குதுன்னு சொன்னீங்க, வேணாம் வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். என்னங்க நீங்க சொல்றது நியாயமா? வராங்க போறாங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லைங்க இவன் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவங்களே அவன் சொல்ல வேண்டியதானங்க என்கிட்ட, நீ கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது அவன் சொல்ல வேண்டியதானங்க, எனக்கு வேணாம்னு சொல்ல வேண்டியதானங்க. தம்பி சொல்லுங்க, உங்க அப்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க அப்பா ஒரு கேள்வி கேட்கிறார், நியாயமான கேள்வி தானே, சொல்லுங்க. இவன் தப்பு பண்ண, இவன் சொல்ல வேண்டியதானங்க என்கிட்ட, உண்மையை சொல்ல வேண்டியதானே. நான் இது மாதிரி தப்பு பண்றேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்ல வேண்டியதானே என்கிட்ட. ஏன் அது மாதிரிலாம் பண்றான் அவன்? நீ ஏன்னா அந்த நந்துங்கண்ணா அது மாதிரி? நான் நந்துங்கண்ணா ஒரு டைம் வீட்டை வந்து அசிங்கப்படுத்துறேன்னு எத்தனை மொத்தம் சொன்ன வேணா வேணா சொன்னாட எங்க போய் கேட்கறாங்க. நீ முதல்ல தப்பு பண்ணது முதல்ல தப்புடா. நீ உன்னை எவனா அங்கே போக சொன்னா? உன்னை யாரும் அந்த பார்க்கலாம் வச்சு சொன்னா? உனக்கு வேணா அந்த வேலை? இத பாருங்க ஜோதி, சொல்லுங்க. அந்த பொண்ணு இருக்குல்ல, சத்யாங்கிற பொண்ணு, அவங்க பாவம், அவங்களுக்கு வீட்டுல வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கீங்க. இங்க வந்து கஜலட்சுமிங்கிறவங்க வந்து இவரோட தான் வாழ்வேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த பொண்ணை காப்பாத்துற தவிர வேற வழி தெரியலங்க. உங்க கஷ்டம் புரியுது. ஏங்க நிச்சயதார்த்தம் பண்றாங்க, அன்னைக்காவது சொல்ல வேண்டியதானங்க. நான் இது மாதிரி டார்ச்சர் பண்றாங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க, நான் அப்பயே அவங்க கிட்ட வேணாமான்னு சொல்லிட்டு நான். இத பாருங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நடக்கிறது விஷயங்களை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருக்கணும். அத பாதியில விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட நிச்சயம் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணோட வாழ்க்கை போறது இல்ல. அவன் நிம்மதி மாசம் என்ன சொல்லுங்க மேடம், இவங்கிட்ட இது போல வீட்டு பிரச்சனை இருக்குது, நீங்க இந்த மாதிரி தொடர்பு வச்சுக்கிறீங்க. உங்களால அவங்கள விட முடியாது. எதுக்காக சொல்றாங்கப்பா, எதுக்காக சொல்றாங்க இந்த மாதிரி முறையில்லாத தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு? உங்களால அவங்கள தூக்கி போட முடிஞ்சது, மனதளவுல தூக்கி போட முடிஞ்சது, அவங்களால முடியல. அப்போ ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல உங்களுக்கு. நீங்க அவங்க காசை காமிச்சிருக்கீங்க, அவங்க கூட இருந்திருக்கீங்க,
கேள்விதான் கேட்பாங்க. அம்மா சத்யாம்மா, சொல்லுமா. உங்க வீட்டுக்காரர் வந்த உடனே பேசி முடிவு பண்ணீங்க. அவசரப்படாதீங்க, பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ். என் பையன் தப்பு பண்ணா கூடங்க கல்யாணம் ஆனவங்க அவங்க. இருக்கட்டுமேங்க, தப்பு பண்ணாரா இல்லையா? அவங்க தேவையில்லாம பழிய போடல உங்க பையன் மேல. அவரே ஒத்துக்கிறாரு. ஏங்க ஒத்துக்கிறாருன்னா நான் என்ன சொல்றேங்க, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாணம் ஆகாத பையன்கிட்ட பழகும் போது அது தப்பு இல்லைங்களா? அவங்க எத்தனை சொல்லிடுறாங்க. நீங்க 4 வருஷம் முன்னால அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினீங்களா இல்லையா? மிரட்டி கட்ட சொன்னாங்க. நான் தாலி கட்டினீங்களா இல்லையா? உங்க அப்பாட்ட சொல்லுங்க. மிரட்டி கட்டினீங்களோ இல்லையோ? தாலி கட்டினீங்களா? இந்த பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. பையன்? ஆமா. அப்படியா? இப்ப என்னன்னா உங்க மனைவி வந்து சொல்றாங்க இவங்களுக்கும் இந்த பையனுக்கும் வந்துருக்கா சொல்லி தெரியாது. இப்ப பாத்துட்டீங்கல்ல? இப்ப என்னன்னா உங்க மனைவி தான் அந்த பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களாம். பையன் என்ன சொல்றாருன்னா எனக்கு இதுல விருப்பமே கிடையாது, கஜலட்சுமி தான் என்ன டார்ச்சர் பண்ணி வீட்டுல வந்து அவமானப்படுத்துவேன்னு சொல்லி பயமுறுத்தி தாலி கட்ட வச்சாங்க சொல்றான். உங்களுக்கு தெரியுமா அந்த விவரம்? எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம்? எனக்கா 15 years 5 வருஷம் ஆச்சு. இந்த பையன் வந்து எப்படி இந்த பையன் 4 வருஷம் முன்னாடி உங்க இந்த தம்பி வந்து எனக்கு தெரியாது, இங்க வந்து தெரியுது, இப்பதான் வந்திருக்காரு. சரிங்க மேடம், நான் வெளியே போயிட்டுமா? நான் வெளியே போயிடுறேன் மேடம். வெளியே போய் என்னங்க பண்ணுங்க? இது இப்படி கண்டினியூ ஆகுமா இது இந்த பிரச்சனை? இல்ல ஒரு தம்பி ஒருத்த வந்துட்டா இன்னொருத்த வந்து சொல்றீங்கல்ல, அவருக்கு விருப்பம் இல்லைங்க, உங்க மனைவி தான் கட்டாயப்படுத்துறாங்க, அதான் பிரச்சனையே அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னப்பா அவனுக்கு பிரச்சனை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒருத்தர். நான் வெளியே போயிடுறேன் மேடம். இல்ல இதுக்கு மேல நான் இது என்ன உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்க வைஃப் மேல மிஸ்டேக்கா அவர் மேல மிஸ்டேக்கான்னு என் மேல மிஸ்டேக். நான் போய் வெளியே உங்களுக்கு தெரியுமா? தெரியல, நான் போய் வெளியே போய் மேடம் நான் வெளியே போயிடுறேன் மேடம். இந்த அளவுக்கு ஒரு நீங்க அப்படி கவனிக்காம விட்டுட்டீங்க குடும்பத்தை. ஆமா ஆமா, நான் வெளியே போயிடுறேன் மேடம். தண்ணி அடிக்கிறது பழக்கம் உண்டா? உண்டு உண்டு. அதுதாங்க பிரச்சனை. அது குடும்பத்தை பார்க்கல. இத பாருங்க, ஒரு பொம்பளை மேல எல்லா குறையும் சொல்றோம். அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க கூட தானே. சரிம்மா, இந்த அளவுக்கு நீங்க கூட தானே. நீங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அது கூட உங்களுக்கு தெரியல. ஒரு குடும்பங்கிறது என்ன? கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு தண்ணி அடிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, பொண்டாட்டி அவ லைஃப பாத்துக்க, அதுதான் குடும்பமா? என்னம்மா பிரச்சனை? இவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டார் மேடம், 2வது கல்யாணம் பண்ணிட்டார் மேடம். நல்லா தான் வச்சுட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். குடிச்சிட்டு தேவையில்லாமல் பேசுறது, இப்பப்பா சந்தேகமாக தான் பேசுவார். இது பண்ணுறியா அது பண்ணுறியா, அவன்கிட்ட போறியா இவன்கிட்ட போறியா, இப்படியே பேசியே என்னை டென்ஷன் பண்ணி விடுவார் மேடம். வந்தாருன்னா சும்மா இருக்க மாட்டார், பசங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டார். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பசங்க இருக்காங்க மேடம், ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். ரொம்ப இருங்க அவங்க சொல்லட்டும். அவங்க என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும்ல. இருங்க ஒரு நிமிஷங்க. இப்படிதான் மேடம் டார்ச்சர் பண்றது வீட்டுல. இப்படி பண்றதுனால இருக்கலாமா இல்ல செத்து போயிடலாமான்ற அளவுக்குலாம் எனக்கு ரொம்ப துன்பம். என்னதுமா மேடம்? அதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் பேசினேன், உண்மைதான் மேடம், தப்பு இல்லாம அது தப்புதான் மேடம். பசங்க இருக்கு, 2 பேர் இருக்காங்க, குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இருக்கு மேடம், நான் தப்பு பண்ணேன், தப்பு பண்ணல நான் சொல்றது கிடையாது. இவங்க பண்ண டார்ச்சர்ல தான் மேடம் நான் அந்த மாதிரி ரீசன். ஆமா, நான் அதனால தான் மேடம் அப்படி பண்ண. இல்லைன்னா நான் அப்படி பண்றதுக்கு வேற இதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை மேடம். எப்பவுமே இவங்க இதுதான் மேடம் பேசுவாங்க. இவங்கள மட்டும் இல்லை, எல்லாருமே இப்படிதான் மேடம் பேசுவாங்க. அவங்க நான் ஒரு நாள் பேசினது உண்மையாக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இவர் எப்பவுமே இதே மாதிரி பேசிட்டே இருந்தார் மேடம். என்னால் ஒரு அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு கூட எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வர ஆரம்பிச்சாங்க. வந்தவொடனே இவங்ககிட்ட நான் பேசுவேன், சும்மா பேசுவோம், அவ்வளோதான்.
பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ரொம்ப பழக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரும் நானும் ஒன்றாவே தான் இருந்தோம். அப்புறம் அவர் எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணி எனக்கு தாலி கட்டினார். நீங்க மிரட்டி தான் நம்ம தாலி கட்ட மிரட்டி நான் கட்ட சொல்ல அவர் சொன்னாரு, கேளுங்க. நான் மிரட்டி தாலி கட்ட சொன்னேன். போய் சொல்லுங்க, என் தலை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்க அம்மா மேலே சத்தியம் சொல்லி தானே எனக்கு தாலி கட்டினீங்க. ஆனால் என் முழு மனசில் கட்டலையே, மென்டல் கட்டணும். இல்லைங்க மேடம். என்ன சொன்னீங்க பாருங்க மேடம். இப்ப என்ன சொன்னீங்க? முழு மனசோட கட்டலன்னு சொல்றாரு பாருங்க மேடம். சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் முழு மனசில் கட்டல மேடம். பாருங்க மேடம். அப்புறம் சும்மா தாலி கட்டினீங்களா? இத பாருங்க, இல்லை மேடம். ஒரு பெண் வந்து நம்ம மதிச்சுக்கணும். முதல்ல நமக்கு ஒரு சுயமரியாதை இருக்கணும், அபிமானம் இருக்கணும். இருக்குங்க அது மேடம். இருந்த அவரையே யூஸ் பண்ண விட்ட எப்படின்னு தெரியல. இப்படி அவங்க சொன்னதுனால நான் சொன்னேன் மேடம். இவர்கிட்ட நான் சொன்னேன் இல்லைன்னு, நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, நான் வந்து ரொம்ப எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். எல்லாமே சொன்னேன் மேடம். சொல்லிதான் மேடம் அவர் எனக்கு தாலி கட்டி என் கூட நான் இருப்பேன், கடைசி வேலை இருப்பேன், எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்துச்சுனாக்கா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க மேடம். என் பையன்கிட்ட கூட சரி, நான் தான் உன் அப்பா சத்யான்னு ஒரு பொண்ணை நிச்சயமா இருக்காரு. எனக்கு தெரியாது மேடம், இது வரலும் தெரியாது. இப்போ போன வாரமா தான் மேடம் எனக்கு தெரியும் இவர் நிச்சயம் பண்ணதே. அது வரலும் எனக்கு தெரியும். என்ன முடிவில் இருக்கீங்க? ஹலோ ஹலோ. இது அந்த பொண்ணு இருக்காங்க, நீங்க பேசுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அவங்க அப்பா. நான் கஜலட்சுமி பேசுறேன். உங்ககிட்ட பேசினேன்ல நானு. சொல்லுங்க. நான் அன்னைக்கு சொன்னேன் உங்க பையன் இப்படி என் கூட இருந்தாரு, 3 வருஷம் தாலி கட்டி இருக்காரு அப்படின்னு சொன்னேன்ல. நீங்க என்ன சொன்னீங்க? ஏமா நான் சொல்றது கேளு. முதல்ல சொல்லிருக்கணுமா? இப்ப பையனுக்கு கல்யாணம் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண பிறகு இது மாதிரிலாம் பண்ணா எப்படிமா அது? நீங்க நான் உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, அன்னைக்கே சொன்னேன்ல உங்ககிட்ட நானு. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, எப்ப சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? இருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நியாயமாது? சரி, நீங்க நியாயமாது? அவன் கல்யாணம் ஆகாத பையன், அவன்கிட்ட நீங்க பேசாதீங்கன்னு நான் சொன்னேன். நான் உங்ககிட்ட அவன் கட்டி வச்சுக்காதீங்கன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? பரவாயில்ல, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ பரவாயில்ல தெரியாம இருந்துட்டு போன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்லதானே செஞ்சீங்க. அப்படி ஏங்க என்னங்க வார்த்தை பேசுறீங்க? நீங்க கல்யாணம் போடுங்க, அவனுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போய் அவனுக்கு போய் நீங்க அது மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. யாரு நீங்க அப்படி சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க. நீங்க நான் ஏங்க சொல்றேன், என்னங்க நீங்க பேசுறீங்க? நீங்க அப்படி சொன்னீங்க. நீங்க தப்பு பண்ணீங்களா? நீங்க வயசு சொன்னீங்க, அப்பயே நான் சொன்னேன் அந்த பையனுக்கு வயசு சின்ன வயசு, உங்களுக்கு பெரிய வயசு, நீங்க எப்படியோ இருந்துட்டு நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க பரவாயில்ல, என் பையன் கல்யாணம் பண்ணிட்டேன், பரவாயில்ல, நீங்க எல்லாமே கேட்டீங்க. நீங்க என்ன கேஸ்ட்லாம் கேட்டீங்க. நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்றான், நீ தெரியாம இருந்துட்டு போ, நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் நீங்க சொன்னீங்களா இல்லையா? நீங்க என் பொண்ணு பேசு பாருங்க. ஏமா உனக்கு நீ 2 குழந்தை பெற்றுக்கு ஒரு வாழ்க்கை அப்படி கிடைக்கிற? நாங்க எங்கேயுமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவனை வேலைக்கு அமுச்சு வச்சா அவன் வேலை செய்யற இடத்துல ஏமா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அவனை என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் மேடம் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து அனுப்பிச்சாரு. இப்படி போய் கேட்கவே இல்லையா? நீங்க நீங்க என்ன கேட்டாங்க? உங்க தம்பி என்ன கேட்டாங்க? உங்க தம்பி கேளுங்கன்னு சொன்ன நானு. என்ன கேட்டாதீங்க நீங்க அந்த கேள்விய. ஒரு விஷயம் சொல்றீங்க, 4 வருஷம் முன்னாடி தாலி கட்டினாருங்களா? அப்ப அவர் கட்டின தாலி அது அப்பயே கழட்டி போட்டோம் மேடம். அவர் தான் கழட்ட சொன்னாரு, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் அந்த தாலிக்கு அவ்வளவுதான் மதிப்பு. உண்மையான குடும்பம் எதுக்கு தாலி கட்டினீங்க? எதுக்கு தாலி கட்டினீங்க? உண்மையான குடும்பம் எதுக்கு அங்க தாலி கட்டினீங்க? பொண்ணோட வாழ்க்கை என்ன விளையாட்டா உங்களுக்கு?
மாட்ட பத்தியமா ம் ரூட்டை மாட்ட பத்தியா இந்த நிலைமைக்கு யாருங்க காரணம்? நான் காரணம். நீங்க ஏங்க இப்படி உங்க உடம்பையும் உங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிறீங்க? சார் இந்த பொம்பளை தைரியமா போக பத்தியா எனக்கு இதெல்லாம் மொத்தம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. நான் வச்ச கல் ஒவ்வொரு மாங்கவும் பாருங்க மேடம், இதே மாதிரி தான் மேடம் பேசுறது. நான் பண்றது எல்லாமே இப்படி பண்றது இதே மாதிரி தான் madam பேசுறது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேங்க, அவருக்கு குழந்தை இருக்கு, நீங்க அவங்கள பார்க்க அவர் ஒரு கஷ்டத்துல இருக்காருன்னா, அவர் குடிப்பழக்கத்துல இருக்காருன்னா அவரை மீட்டி கொண்டு வர வேண்டாமா? அப்படி இல்லைங்க மேடம், எப்பவுமே அவங்க வீட்டை பத்தி தான் மேடம் பேசுவாரு. அவர் பொண்டாட்டி மட்டும் மேடம் அவர் ரொம்ப இதா பேசுவாரு. என்ன எப்பவுமே தாழ்வா தான் மேடம் பேசுறாரு. அப்ப எனக்கு தாழ்வா இருக்கிறதுக்கு என்னால பிடிக்கலன்றதுனால தான் மேடம் நான் இந்த மாதிரி ஒரு இது பண்ணேன். தப்புமா, நீ பண்ணறதெல்லாம் ரொம்ப தப்புமா. அது நியாயமே கிடையாது, நியாயப்படுத்தவே முடியாது. அப்படியே அவர் நான் உங்க கூட வாழறேன்னு சொல்றாரு பாருங்க. நான் அவர் கூட இருக்க முடியாது மேடம். நான் அவர் கூட இருந்தேன்னா உயிரோடு இருக்க முடியாது மேடம். எவ்வளவு போல்டு சொல்றாங்க பத்தியா முதல்ல சத்யா மேட்டரை முடிக்கணும். மேடம் நீங்க எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டு? நீ மேலே என்ன தாங்க முடியாது. அவ்வளோதான். லைஃப் இஸ் கோல்ட் இஸ் வெல்ட் இஸ். நல்லா எனக்கு 3 நாள் இருக்கு மேடம். நான் கிளம்புறேன். அவ்வளோதான். பார்த்தோமா எனக்கு இதோட கடைசி. பசங்களுக்கு என்ன சார் எனக்கு என்ன வயசாச்சு பசங்களுக்கு? பசங்களுக்கு ஒரு பொண்ணு 8th பண்ணுறா, ஒரு பையன் 5th பண்ணுறான். என்ன பண்ண போறீங்க அப்பா பசங்களை? அது கேளுங்க. மாசம் 5000 ஏன் பண்ண சொல்லுங்க. 8th படிக்கிறது பொண்ணை நீ இவரோட போய் இருந்து அவரோட வாழ்க்கை நடத்துவியா? பொண்ணை கூட்டிட்டு போவியா? பொண்ணு என்ன பண்ணுவேன்? எழுந்தாங்க போற என்ன தைரியத்துல எடுத்துன்னு போவ? எழுந்தாங்க போற பத்தியவோ அதான். என்ன பண்ணுவேன் பொண்ணு? சத்யா அப்பா பேசுறீங்களா? ஹலோ. திருவெங்கட இருக்காரு, பேசுங்க பேசுங்க. திருவெங்கடம் ஹலோ சொல்லுங்க. ஹலோ திருவெங்கடம் சொல்லுங்க. என்ன அறிவு இருக்குது உனக்கு? வயிற்றுக்கு பீ துண்டு கோட் துண்டு அந்த மாதிரி பண்ணது நியாயமா? எந்த அந்தஸ்துல நாங்கிற தெரியல. ஒரு வார்டுனுடைய கவுன்சிலர் நானே. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பிராடுதனம் பண்ணிருப்ப? நீ உனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா எங்க ஏன் வந்த? ஏன் வந்து பார்த்த? நிச்சயம் பண்ண சும்மா விட மாட்டோம். தெரிஞ்சியா? என்ன விளையாட்டு சமாச்சாரமா அது? வெளிநாட்டுல எல்லாம் இப்படி பண்ணறது இல்லைங்க, இப்ப நம்ம ஊர்ல தான் பண்றாங்க. அதான் திமிரு திமிரு கொழுப்பு ஏறி போய் இருக்குது உங்களுக்கு. அவங்க கொழுப்பு அடக்கணும் உங்களை முதல்ல. என்ன இப்ப சென்னையில் தான் இருக்கிறேன் நானு. இல்ல அவர் சத்யாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி மேடம் இது மாதிரி பிராடு பண்ணிட்டு போய் எப்படி கொடுப்பாங்க? பிராடு பண்ணிட்டு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டுட்டு இன்னொரு பொண்ணை வாழ்க்கை கெடுக்க வரான் அவன். அவரும் ஒரு மேன் தானே, அவர் எப்படி சொல்றாங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுப்பறான்னு கேக்குறாரு. கரெக்டா கேக்குறாரு. எவ்வளவு திமிரு இருக்கும். ஆனா எத்தனையோ லேடிஸ் பேசினாங்க, அவங்க எல்லாம் அந்த பொண்ணை மட்டும் தான் திட்டினாங்க. லேடிஸ் அப்படி பேசினாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒரு மேனா இருந்து அவர் சொல்றாரு பாருங்க, அதுதான் கரெக்டான விஷயம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போறாரு. நல்ல பையன் சொன்னாங்க. நாங்க எதுக்கு உங்களை கூப்பிட்டோம்னா உங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக தாங்க கூப்பிட்டோம். சரி நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க. நன்றி. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க முடிவெடுங்க, அவ்வளவுதான். நான் இவர் கூட தான் மேடம். அவர்கிட்ட பேசு. நான் உங்க கூட தான் இருப்பேன், இல்லைன்னா உயிரோட நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க. இதுக்கப்புறம் நானே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீ ஏன் கூட இருக்க போற சொல்லு. பாருங்க மேடம், எவ்வளோ தூரம் கூட சொன்னேன் நான். 2 மணி தெரியாது உனக்கு. அவங்க சொல்லவே இல்லை. நான் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. நீ எப்போ சொன்ன? நீ என்கிட்ட வந்து எப்போ சொன்ன? நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நிச்சயம் சொல்லுவேன், சொல்லவே இல்லை. என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி சொல்லவே கிடையாது மேடம். இவரு
இவர் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டாரு மேடம், எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிட்டாரு. ஒருத்தவங்க தவறாம இவரும் போய் சொல்லிட்டாரு. இவங்க வீட்டு ஆளுங்கிட்ட கூட சரி, அந்த ஊர் பையன்கிட்ட கூட கூப்பிட்டு சொல்லி விட்டாரு, காமிச்சு கொடுத்துட்டாரு இவர் என்கிட்ட. அன்னைக்கு நான் இங்க வர்றதுக்கு வரேன் மேடம், இவர் வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டு போறேன். இங்க பாரு, இதுதான் அந்த பொண்ணு, இவதான் எனக்கு என் பொண்டாட்டி, இவதான் அவன் கூட கல்யாணம் பண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்தாரா இல்லைன்னு கேளுங்க. 2 பேர்கிட்ட காமிச்சு கொடுத்தாரு மேடம் கூப்பிட்டு போய். அப்படிலாம் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுமே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு மேடம் அவரு. அப்பயே உடனே இவருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் மேடம், இந்த மாதிரி உங்க ஊர்ல இருக்கவங்க 2 பேர் வந்திருக்காங்க, வந்து என்னை பாக்குறாங்க, இவர் கூட்டிட்டு வந்து காமிச்சாருன்னு சொல்லிட்டு சொன்னேனா இல்லைன்னு கேளுங்க மேடம். இது பாருங்க, ஜோதி பேசுறீங்களா? சொல்லுங்க. திருவெங்கட அப்பா இல்லையா? ஆமா. இந்த பொண்ணு கஜலட்சுமி உங்க பையனோட தான் வாழ்வேன்னு உறுதியா இருக்கா. 4 வருஷம் முன்னாடி உங்க பையன் தாலி கட்டிட்டாரு. நான் இந்த பொண்ணு இருக்காங்க, உங்க பையன் இருக்காரு, பேசிங்க. ஏய் திருவாரா, திருவாரா சொல்லுப்பா. என்னடா இது? நான் உனக்கு எத்தனை முறை கேட்டேன், ஏன்டா உனக்கு இந்த வேலை? அவன் காலில் வீடா முதல்ல, அவன் என்ன வாழ விடுன்னு சொல்றான் அவங்கள. டேய் அவங்க புருஷன் கூட போய் வாழ சொல்றான், என்னை விடு, காலில் வீந்து வெளியே வாடா. உங்க பையன் என் காலில் விழுந்துட்டக்கா அவனுக்கு வாழ்க்கையெல்லாம் வந்துருவான் உங்களுக்கு? சொல்லுங்க, இவ்வளவு அசிங்கத்தெல்லாம் நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா? காலில் விழுந்துட்டாக்கா இப்ப அவர் காலில் நான் விழுறேன், எனக்கு வாழ்க்கை கொடுங்களேன் பார்க்கலாம். ஏமா இது பிளான் பண்ணி செய்யலாமா நீ? நான் பிளான் பண்ணலங்க, நான் எங்க பிளான் பண்ணா? அப்படிதான் நீங்க சொல்றது பார்த்தா. நான் பிளான்லாம் பண்ணல சார். நான் வந்து கெஞ்சி கேக்குறேன், என் பையன் கிட்ட நான் கெஞ்சுறேன். நான் கூட உங்க காலில் விழுறேன் சார், உங்க பையன் கூட தான் சார் நான் வாழ்வேன். இல்லைன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்க பண்ணிக்கோங்க சார், நான் உயிரோட இருக்க மாட்டேன். நானும் உங்களை கெஞ்சி தான் கேட்கறேன். நீங்க உங்க பொண்ணா இருந்தா நீங்க என்ன செய்வீங்களா நான் கேட்டேன்ல சார் நான் உங்ககிட்ட. இவ்வளவு பேரையும் தலைக்குனி வச்சு எங்க பொண்ணு எங்க மாமா எல்லாரையும் தலைக்குனி வச்சு அசிங்கப்படுத்துறானம்மா. என்னம்மா அது? ஹலோ, எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசாம உட்காந்தா எப்படி திருவங்கடம்? பேசுங்க, உங்க முடிவு என்னது சொல்லுங்க. எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, பேசாம உட்காந்து எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லுங்க, அதுக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்ணோம் சொல்லுங்க, அவ்வளவுதான். புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களா? புரியுதாப்பா? வாயை திறந்து பேசுங்க. பண்ணறத பண்ணிட்டீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. இது எப்படி சார்ட் அவுட் பண்ண போறீங்க அதை பேசுங்க. அவங்க தைரியமா பேசுறாங்க, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவங்க பண்ண தப்பு ஒத்துக்கிறாங்க, அவங்க முடிவை சொல்றாங்க, உங்க வாயில இருந்து எதுவுமே வரலையே. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் இவர் கூட தான் மேடம் இருப்பேன். அவர்கிட்ட சொல்லுங்க. நான் அவங்க கூட தான் இருப்பேன். சரி 2 பேருமே சேர்ந்து செத்து போயிடலாம், அவ்வளோதான். நீங்களும் தப்பு பண்ணீங்க, நானும் தப்பு பண்ணல, 2 பேருமே சேர்ந்து செத்து போயிடலாம், அவ்வளோதான். விடுங்க. பசங்க அவர் கூப்பிட்டு போட்டோம் மேடம். அப்போ உங்க பசங்க இல்லையா? அது என் பசங்க தான். என்னால் இதுக்கு மேலே இவரு விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது மேடம். ஏன்னா எல்லா இதுவுமே அசிங்கமாயிடுச்சு. இது இவ்வளோ தூரமும் நான் வந்திருக்கேன்னா நான் சும்மா வரல. இவர் அப்பயும் சொல்றாரு நான் உள்ள வரமாட்டேன், நீ மட்டும் தான் போகணும். நான் அப்பயும் சொல்றேன். அப்போ எனக்கே அசிங்கம் இருக்கும்போது உங்களுக்கு இருக்காதான்னு கேட்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேறாரு. எதுக்கு எடுத்தாலும் அவரை மட்டும் தான் அவர் காப்பாற்றணும்னு நினைக்கிறாருன்னு, என்னையை காப்பாற்றணும்னு அவர் நினைக்க மாட்டேன்றாருல்ல. அப்போ அவரை கூட சேர்ந்து நானும் செத்து போயிடறேன். அவருக்கு தான் நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் செத்து போயிடறேன் அவர் கூட. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல மேடம். சரி இவ்வளவு நாள் இருந்தார்ல, நானுமே கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ ஏதாவது சொல்லு, ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு கேளுங்க மேடம். ஒரு வார்த்தை என்கிட்ட பொண்ணு பாத்துருக்காங்கன்னா மேடம் சொன்னாரு. பொண்ணு பாத்துருக்கேன் சொன்னேன், சும்மா பேசிட்டு இருக்காரு. நிச்சயம் சொல்லவே கிடையாது. நீ போன வாரம் தான் எனக்கு தெரியுமே. போன வாரம் தான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி சொன்னதான்னு கேளுங்க மேடம். சொல்லி இருக்கலாம் இல்ல மேடம், என்கிட்ட சொல்லி இருக்கலாம். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இப்படியே பிளான் பண்ணிட்டு போயிருப்பீங்க. நிச்சயம் மட்டும் சொன்னா தினமும் வந்து வீட்டை வந்து அசிங்கப்படுத்துறேன். சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்ல ஒரு சொல்லல. ஆமா மேடம், என்னைய என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுன்னு சொன்னேன். வழி சொல்லுன்னா நான் உங்க அப்பா கிட்ட போய் கேட்பேன்னு சொன்னேன். சொன்னதா இல்ல, சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லையா. உங்க அப்பா கிட்ட நான் போய் கேட்பேன், என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நீங்க வரீங்களா இல்ல நான் உங்க அப்பா கிட்ட நான் வரட்டமான்னு கேட்டேன். வேற எதாவது நான் மிரட்டலையே உங்களை? வேற என்ன மிரட்டினேன் உங்களை நானு? ஏமா இப்படியே மிரட்டிட்டு போத்தேன் பாருங்க மேடம். ஒரு வார்த்தை நான் என்கிட்ட சொல்லிருக்கூடாதாமா நீ? ஏமா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாமா நீ?
உங்க தம்பிக்கு தான் எல்லாமே தெரியுமே. நான் சொல்ல வேண்டியது நீங்க கேட்டீங்கல்ல அத்தனை வாட்டி நிச்சயதார்த்தம் பண்ணட்டுமா வேணாம் சொல்லிட்டு சொல்ல வேண்டியது. நான் மிரட்டினா ஒரு குடும்பத்தை கெடுத்து இந்த மாதிரி பண்றியா நியாயமா இருக்கு? நீ ஒரு குழந்தை விட்டு தானே வச்சுக்கிறேன். அத பத்தி எல்லாம் நீங்க நீங்க என் குடும்பத்தை கெடுத்து நான் காப்பாற்றணுமா அவனை? சாவாடி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். நீ ஏன் அப்படி பண்ண? நீ எத்தனை நாள் அவனுக்கு கேட்க உடனே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி ஒரு பொண்ணு நிச்சயம் கெடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிறாரு. நான் மாட்டாது வாழ்த்துறா பேசுறா ஏண்டா இது மாதிரி நடந்து போச்சு. இனிமேல் என்ன செய்யறது உங்க கையில் தான் இருக்குது. நீ கொஞ்சம் நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து எங்களுக்கு நிலைமை கொஞ்சம் விட்டு கொடுத்துறேன். என் உயிரை விட்டுட்டு நான் கொடுக்குறேன். நீங்க வேணா யார் வேணா அனுப்புவீங்க. நான் வந்து அதை சொன்னா நான் இருக்க மாட்டேங்க. நான் இதான் சொல்றேன். அவர் எனக்கு வேணும். நான் அவரை விட்டு கொடுக்க முடியாது. நானு என் வாழ்க்கைக்கு அவர் பதில் சொல்லுங்க. வேணா அவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்கல்ல, அவர்கிட்ட கேளுங்க என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு கேளுங்களா. ஓ நீ ஏற்கனவே ஒரு முதல் புருஷன். நான் முதல் புருஷனர் கூட இருக்கேன். அது வந்து உங்களை நான் கேட்கலங்க. என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க நீங்க அவர்கிட்ட. சரிம்மா அது என்ன செய்யலாம் நீ தான் சொல்லு. நீங்க தான் சொல்லுங்க. நீ சொல்லுமா. நான் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு அவர் வேணும் அவள்தான். ஏமா நீ என்ன வேணும் சொல்ற? நான் வேணா சொல்றேன். அப்ப நான் சொல்றேன். என்னப்பா நான் இத்தனை முறை நான் சொல்லிக்கிறேன் இல்லையா உன்ன? எனக்கு வீடு தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம். குடும்பம் தான் முக்கியம் போது எனக்கு எதுக்கு தாலி கட்ட? என் கூட குடும்பம் நடத்தினா வந்தா வேணாம் சொல்ல வேண்டியது. நீ கேட்டீங்களா மேடம்? வந்தா வேணாம் சொல்லுமா? வந்தா வேணாம் சொல்ற அளவுக்கு நீ முதல்ல யார் பார்த்து நானா பார்த்தேன். நானா கேட்டேன் உங்க நம்பர் முதல் கேட்கவே இல்லை. நீ நான் ஒன்னும் நம்பர் கேட்கவே இல்லை. அப்படியே நம்பர் என் கூட நம்பர் யாரு சும்மா ஏன்டா கதை அடிச்சிட்டு இருக்காதீங்க. மிரட்டுறீங்களா நீங்க? 10 நாளா நீ எனக்கு மேட்டர்ல சொல்ல. நான் யாரையும் மிரட்ட கிடையாது. நான் தினமும் குடிச்சு திரும்ப தெரியாது உனக்கு? 10 நாளா எனக்கு அது தெரியாது. தெரியாதா? நீங்க குடிக்கிறீங்களா? என்ன பண்ணீங்க? எனக்கு தெரியுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். சரிம்மா. மேடம் இவர் குடிக்கலன்னு எனக்கு என்ன மேடம் தெரியும்? நான் இருக்கிறது வந்தவாசல், இவர் இருக்கிறது செய்யார்ல. இவர் குடிக்கிறது என்ன நான் பாத்துட்டா மேடம் இருக்க முடியும் நானே. ஏமா ஒரு விஷயம் கேட்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு அவரோட நிலைமை. அவர் உட்கார வச்சுட்டு இவர் தான் வேணாம் சொல்றியே, தப்பு இல்லம்மா அது? மேடம் நீ என்னோட முடிவு நான் சொல்றேன் மேடம். நீங்க எதை எப்படியாச்சும் கூட நீங்க எடுத்துக்கோங்க. என்னை வேணா கூட இங்கே நீங்க எது வேணா கூட பண்ணிக்கோங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் அவர் கூட போகவே மாட்டேன் மேடம். என்னால கண்டிப்பா போக முடியாது. அவர் கூட என்னால போக முடியாது. வேணா என்ன இங்க என்ன வேணா நீங்க பண்ணி சொல்லுங்க. வேணாம் மேடம். நான் என் பசங்க நான் பாத்துக்கிறேன் மேடம். இவர் கூட தான் மேடம் நான் இருப்பேன். கூட தான் மேடம் நான் இருப்பேன். அவர் கூட போனா வச்சுக்கோங்க மேடம். இன்னைக்கு நான் ஒரு நாள் சாகிறத நான் தினமும் சாக முடியாது மேடம். அவர்கிட்ட முறைப்படி டைவர்ஸ் வாங்கிக்கோ. நான் வாங்கிக்கிறேன் மேடம். நான் உங்க கூட இருக்க முடியாது. நான் உங்க கூட தான் இருப்பேன். இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டியாமா? இவர் தான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரா? இல்ல மேடம், இவருக்கு ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க மேடம். நான் தான் மேடம் 2வது பொண்டாட்டி. நான் 2வது எனக்கு புருஷன் இவர் தான் மேடம். இவர் தான் மேடம் எனக்கு வீட்டுக்காரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். நான் 2வது பொண்டாட்டி மேடம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ அது வேறயா? அவர் தான் மேடம் கல்யாணம் பண்ணிக்கினாரு. என்ன 2வது கல்யாணம் பண்ணி இருக்குது. எனக்கு 2வது புருஷன்லாம் கிடையாது மேடம். இவர் தான் மேடம் இப்ப நான் கல்யாணம் பண்ணி இருக்குது. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் புருஷனா? ஆமா, நான் தான் 2வது பொண்டாட்டி அவருக்கு. அவர் பொண்டாட்டி தான் கௌரி. உங்களுக்கு தெரியாதா மேடம் இதெல்லாம்? இதுதான் மேடம் அவர்கிட்ட கேளுங்க. நான் தான் செகண்ட் ஒய்ஃப் அவருக்கு. அவர் முதல் பொண்டாட்டி பேர் கௌரி. அவங்க நீங்க அவரை கல்யாணம் பண்ணீங்க? அவங்க வீட்டுல பண்ண தகராறுல தான் மேடம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துதான் மேடம் கல்யாணம் பண்ணி. இவரால் தான் மேடம் அதுவும் இவரு நடந்தது. ஏமாத்தினாரோ? ஏமாத்தல, சும்மா எல்லார்கிட்டையும் போயிட்டு இது மாதிரி தான் மேடம். இவளை எனக்கு பிடிக்கும், இவளை எனக்கு பிடிக்கும்னு சொன்னா பொண்டாட்டி கிட்ட சொன்னா அவ என்ன மேடம் பண்ணுவா? அவங்க மாமியார் மாமனாரை கூப்பிட்டு வந்து எங்களை மிரட்டி அடிச்சு இது மாதிரி அமகலம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். அப்புறம் இவர் எங்களை கல்யாணம் பண்ணாரு. நீங்க லாயர் அழகர் சாமி வந்து லைன்ல இருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசுவோம். இந்த விஷயத்துக்கு லீகலா என்ன இம்ப்ளிகேஷன்ஸ், சட்டம் என்ன சொல்லுது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கேட்டு பார்ப்போம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ இங்க கஜலட்சுமி, சரிங்க, திருவெங்கடம், அப்புறம் ஆறுமுகம் 3 பேர் இருக்காங்க. சரிங்க. கஜலட்சுமி வந்து இந்த ஆறுமுகம் சொல்றது வரைக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. சரிங்க.
அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட கஜலட்சுமியோட அவருக்கு கனெக்ஷன் ஆகி அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு திருவங்கடங்கிற பையனை மீட் பண்ணியிருக்கான். சரிங்க. 4 வருஷம் முன்னாடி திருவங்கட இந்த கஜலட்சுமிக்கு தாலி கட்டிட்டாரு. சரிங்க. ஆபரேஷன் ஆயிடுச்சு அவளுக்கு. தாலி கட்டிட்டாரு. தாலி கட்டி 4 வருஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்காங்க. சரிங்க. இப்ப இந்த பையன் இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாரு. சரிங்க. கஜலட்சுமி இங்க வந்திருக்கா, நான் இந்த திருவங்கடத்தோட தான் வாழ்வேன். ஆறுமுகம் வந்து எனக்கு புருஷனே கிடையாது, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் குடும்பம் எல்லாம் இருக்கு, நான் சும்மா அவரோட லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து திருவங்கடம் தான் எனக்கு தாலி கட்டி இருக்காரு சொல்றாங்க. சரிங்க. இதோட லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னது, சட்டம் என்ன சொல்லுது? அதாவது வந்துங்க, நம்ம திருவேங்கடத்தை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடம் வந்து திருமணம் ஆகாத ஒருத்தர், இவங்களும் நான் திருமணம் ஆகாதவங்க தான் சொல்றாங்க. அப்ப இந்த திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லும் போது இவங்களுக்கு வந்துட்டு பொறுப்பு வந்து திருவேங்கடம் தான் பொறுப்பு ஆவாரு. இவங்க கூட தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு திடீர்னு வந்து இவங்களை கலட்டி விட்டுட்டு அவர் வந்து வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்க யாருக்கு குழந்தைங்க பிறந்திருக்காங்க? ஆறுமுகத்துக்கு. ஆறுமுகத்துக்கும் கஜலட்சுமிக்கும். ஆறுமுகத்துக்கு கஜலட்சுமி குழந்தை பிறந்திருக்குது. ஆமா. ஆறுமுகத்து கஜலட்சுமிக்கு குழந்தை பிறந்திருந்தா கூட அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு திருமணம்னு ஒண்ணு பதிவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணல இல்லையா? இல்ல இல்ல, அவங்க திருமணம் எதுவும் பதிவு பண்ணல. ஆனா ஆறுமுகம் ஏற்கனவே திருமணமானவர், அதனால அவங்க கூட இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் வரும்போது இது வந்து ஒரு சிக்கலான விஷயம்தான். அப்ப ஒரு பெண்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் குற்றம் மாதிரி தான் எல்லாரு மேலயுமே நம்ம சுமத்த முடியும். அதே நேரம் தெரிஞ்ச வந்து நான் மனைவியா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மனைவி நீ என்னோட மனைவி நான் தாலி கட்டுறேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவங்களை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு வரும்போது அவங்க எல்லார் மேலையும் 2 பேர் மேலையுமே வந்து நம்ம ஆறுமுகம் திருவேங்கடம் 2 பேர் மேலையுமே சட்டப்படியா வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த விஷயத்துல வந்து பெண்களை வந்து பாதிக்கப்பட்டவங்களாதான் சட்டம் பாக்குது. கஜலட்சுமி வந்து அவங்களோட இருந்தாலும் அதே மாதிரி இவரோட இருந்தாலும் அவர் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் திரும்ப இவர் கூட வந்து தாலி கட்டி குடும்பம் நடத்தினாலும் நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமுதாயம், பெண்களுக்கு வந்து வழிகாட்டுதல் இல்ல, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க என்கின்ற வகையில பார்த்துட்டு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டவராதான் சட்டம் பாக்குது. இந்த பெண் பாதிக்கப்பட்டவர், அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு 2 பேருமே பொறுப்பாகணும். ஆறுமுகமும் பொறுப்பாகணும், திருவேங்கடமும் பொறுப்பாகணும். இப்ப கஜலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா திருவேங்கடம் கூட தான் நான் வாழுவேன்னு சொல்றாங்க. இப்ப இம்மீடியட் ரிலீஃப் வந்து நம்ம திருவேங்கடத்துல எடுக்க முடியும். ஏன்னா ஆறுமுகத்தோட இருந்திருக்காங்க, அது அவருக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சே வந்து திருவேங்கடம் கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் தாலி கட்டி மனைவியை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு இவங்க கஸ்டடியில இருக்கிறது திருவேங்கடத்தோட கஸ்டடியில இருக்காங்க. அப்ப உடனடி ரிலீஃபும் இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பும் இந்த பொண்ணுக்கு குடும்பம் எல்லா விஷயமும் இப்ப செய்து கொடுக்க கடமைப்பட்டவர் வந்து முதல் பொறுப்பு வந்து திருவேங்கடம் தான். இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் சொல்றாரு திருவேங்கடம். வேண்டாம்னு சொன்னா அவர் மேல வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். அது பாலியல் குற்றங்கள், கற்பழிப்பு, பெண்கள் வன்கொடுமை, இந்த மாதிரி நிறைய செக்ஷன் வந்துடும். அதுல கிரிமினல் குற்றம் ஆயிடும், கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்க முடியும், அவர் மேல எஃப்ஐஆர் போட முடியும். அந்த மாதிரி வந்து அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் கைது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு மெயின்டெனன்ஸும் கொடுத்துதான் ஆகணும். அந்த பிரச்சனைகள் தீரும் போது இந்த பொண்ணுக்கும் மெயின்டெனன்ஸ், அந்த பொண்ணுக்கு சாப்பிடுறதுக்கு தங்குறதுக்கு இப்ப எங்க சாப்பிட வச்சிருக்காரோ தங்க வச்சிருக்காரோ அந்த இடத்த நீதிமன்றத்தில் உத்தரவு இல்லாம வெளியேற்ற முடியாது. இப்ப இந்த பெண் எங்க தங்கி இருக்காங்களோ அதே இடத்துல இவங்க தொடர்ந்து தங்கி இருக்க முடியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வர்ற வரைக்கும். அவர் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். திருவேங்கடம் தான் அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொடுத்து ஆகணும். அவர் என்ன நியாயம் சொல்றாருன்னா ஆறுமுகத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நான் அங்க போயிருக்கேன், அவங்கள தனியா கூட்டிட்டு வரல சொல்றாரு. அப்ப அந்த விஷயமெல்லாம் வந்து போலீஸ் விசாரணையில கொண்டு வர முடியும். இவங்க 2 பேரும் சொல்ற நீங்களும் நானும் இந்த விஷயத்த வந்து மேலோட்டமா பார்த்துட்டு இதுல எது உண்மை, இதுக்கு என்ன செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது வந்து போலீஸ் விசாரணையில தான் எங்க தங்கி இருந்தாங்க, யாரோட இருந்தாங்க, யார் பொறுப்பு, இதெல்லாம் வந்து போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போடும்போதுதான் இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஆனா மேலோட்டமா பார்த்தா 2 பேருமே தப்பு பண்ணவங்களாதான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஆறுமுக திருவேங்கடத்தை இந்த பெண்ணை வந்து பாதிக்கப்பட்டவரால சட்டம் பாக்குது. இந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் அவருக்கு நிவாரணம் வழங்கப்படணும். அது காவல்துறை சட்டப்படி வந்து காவல்துறை மூலமாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் இந்த பெண்ணுக்கு நிவாரணம் கிடைக்கும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி சார். நன்றிங்க நன்றிங்க நன்றி. முதல் விஷயம், நீங்க எந்த ரைட்ஸும் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்களே முறைப்படி உங்களை கல்யாணம் பண்ணல.
சரிங்களா? நான் ஒத்துக்கிறேன். அதுதான் பேசாம உட்கார்ந்து இருந்திருக்கீங்க இவ்வளவு நேரம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் கேஸ் ஆயிடும். அவரே சொல்லிட்டாரு, நான் சொல்ல வேண்டாம். கிளம்புங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அவர் கிளியரா சொல்லிட்டாரு, கேஸ் ஆயிடும், அந்த பொண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழணும். கிளம்புங்க. இவங்க 3 பேரோட வாழ்க்கைக்குள்ளேயும் பல குழப்பங்கள் இருக்கு. அதுல எது உண்மை, யார் யாருக்கு தாலி கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, அவங்க மனசுல இருக்கிறது விருப்பம் என்னது, அவங்க ஐடியா என்னது, எதுவுமே நமக்கு கிளியரா தெரியல. அது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க எடுக்கட்டும். நம்ம ஒரு லாயர்கிட்ட பேசி அதுக்கு கிளாரிட்டி கொடுத்தாச்சு. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு காப்பாத்திருக்கோம். அதுல சந்தோஷப்படுறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.